கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த ஜாதிய பிரச்சனைக்கு முக்கிய காரணமே திருமாவளவனும் சுபவீர பாண்டியன் தான்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை பாஜகவனுடைய மூத்த தலைவராக கூடிய எச் ராஜா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்தை விசிகேவனர் தொடர்ந்து கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது வந்தேரி பீகாரி சர்மா இந்த மண்ணின் மைந்தின் திருமாவளவனையும் பகுத்தறிவு சுடர் சுபுவையும் பார்த்து இந்த வார்த்தை சொல்லலாமா? ஊரறிய உபச்சாரம் பண்ணுவா ஒருத்தி. அவன் பத்னியை பார்த்து உபச்சாரிணின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இல்லை, இந்த சாதிய கட்டமைப்பை உருவாக்கிய அமைப்பு யாரா? திருமாவளவனா, சுபவியா, எச் ராஜா கூட்டமா? யார்? மனு தர்மம் என்கின்ற அந்த மனுஸ்கிருதியை உருவாக்குனது யார்? கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் மக்களை பிளவுபடுத்தியது திருமாவளவனா, சுபவியா, எச் ராஜா, சர்மா கூட்டமா? எச் ராஜா சொல்ல முடியுமா? இந்த நாட்டில் மனு தர்மம் உருவாக வேண்டும் என்பதற்காக போராடிக்கிட்டு இருந்தானே எச் ராஜா கூட்டம். இந்த எச் ராஜாவை கேட்கிற எத்தனை ஆணவ படுகொலைக்கு, தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு இந்துக்கள், நீ சொல்ற இந்துன்னு சொல்றவன் தான் ஆணவ படுகொலை பண்ற. ரெண்டு பேருமே இந்து தான், காதல். இவனும் இந்து மதத்தில் பிறந்திருக்கா, இவனும் இந்து மதத்தில் பிறந்திருக்கா. ஜாதி உட்பிரிவு, இந்த உட்பிரிவு உருவாக்குனது யாரு? அந்த ஆணவ படுகொலை என்னைக்காவது கண்டித்து எச் ராஜா அந்த இடத்துக்கு போயிருக்கியா? திருப்புறம் ஒன்ற மலைக்கு வரையே இங்க எலுமலை, சாப்டூர், ராஜபாளையத்தில் நடந்திருக்க என்னைக்காவது சாதிய மோதல் பிரச்சனைக்கு, இந்துக்குள் நடந்திருக்கிற மோதல் பிரச்சனைக்கு வந்திருக்கியா? குரல் கொடுத்திருக்கியா? யாரா சாதியை தூண்டி விடுறது? இந்த நாட்டில் சாதி இருக்க வேண்டும், சாதியின் பெறால் கலவரம் நடக்க வேண்டும் என்று மனுதர்ம ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதற்காக போராடுற கட்சி தானே பாஜக கட்சி. உன் கட்சி நோக்கம் என்ன? உன் கட்சியின் கொள்கை என்ன? லட்சியம் என்ன? திருமாவை பார்த்து, சூயை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு என்ன துப்பு இருக்கு? நீங்க என்னன்னாலும் பண்ணி வச்சிருந்தீங்க உங்க மனு தர்மத்தில். இந்த மனு தர்மத்தை பூரா யார் ஒழிச்சா? என்னென்ன சட்டம் வச்சிருந்தீங்க? வரலாறு எங்க இளைய பிள்ளைகளுக்கு நீ மறைச்சு பார்க்கிற. பார்ப்பான் மட்டுமே கல்வி கற்க உரிமை உள்ளவன் எனவும், சத்திரியன் மட்டுமே நில வைத்துக் கொள்ள மற்றும் அரசனாக இருக்க முடியும் எனவும், வைசியன் மட்டுமே வியாபாரம் செய்ய உரிமை உள்ளன் எனவும், சூத்திரன் இவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும் என இருந்த பார்ப்பனர்களின் மனுதர்ம சட்டத்தை கிறிஸ்துவ பிரிட்டிஷ்காரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், சட்டம் என்றால் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுறான் பாருங்க. சத்திரிய யாரு? இங்க இருக்கான் சத்திரியன். அவன் தான் போய் ராஜாவுக்கு கூஜா தூக்குற நாய். இங்க இருக்கான் பாருங்க, சத்திரியன், வைசியன், சூத்திரன். சூத்திரன் தான் நம்ம எல்லாம். சூத்திரன் யாரு? இவனுக்கு பாப்பானுக்கு குண்டிகளை விடுறது சூத்திரன். கல்வி படிக்கிறதுக்கு முன்னாடி எச் ராஜா கூட்டம். அவன் பின்னாடி திறான் பாருங்க நாய். சில பேர் தமிழ்னா பிறந்த உன்னை எப்படி தமிழ் ஒத்துக்கிற முடியும்? அவன் பேசுறான் இன்னைக்கு திருமாவையும் சுபையும் பார்த்து. 1773ஆம் ஆண்டு முதல் கிறிஸ்துவ பிரிட்டிஷ் அரசு பல புதிய சட்டங்களை இயற்ற தொடங்குச்சு. வெள்ளக்காரன் ஏன் வைரான் தெரியுமா? கவர்னரு. ஏன் கவர்னர் பிரிட்டிஷ் ஆட்சி வராட்டின்னா நம்ம என்ன ஆயிருப்புன்னு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, அடக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் நினைக்கணும். இன்னைக்கு ராஜா பேசுறான் பாரு களவாணிப்ப. சத்திரில் மட்டுமே சொத்து வைத்துக் கொள்ள உரிமை என்று இருந்ததை எப்ப ஆங்கிலேயன் ஆட்சி காலத்தில் மனுதர்ம சட்டத்தில் பாப்பான் சர்மா ராஜா எழுதிய சட்டம், மனுதர்ம சட்டம், சட்டம். அதான் இப்ப பிஜேபி கொண்டு வர்றா. பிஜேபிக்கு சில பேர் மாமா வேலை பார்க்கறதுக்கு போறீங்கடா, இதெல்லாம் வரப்போகுது சட்டம். பிஜேபி கட்சியில் இருக்கலாம் மாட்டேவனாது, ரோசம் மூலம் பிஜேபி கட்சியில் இருக்கலாம் மாட்டாது. பிஜேபி கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது வடநாட்டு கட்சி, தமிழுக்கான கட்சியா, நம்ம வீட்டு பிள்ளை படிக்கிறதுக்கான கட்சியா, உரிமை வாங்கி கொடுத்த கட்சியா, இன்னைக்கு படிப்பை பற்றி பேசுற கட்சியா, வேலை வாய்ப்பை பற்றி பேசுற கட்சியா? முருகன் கோவில்ல பாய், அவன் பாய் யார்? நம்மால் தானே. யாரா அவன் பாய்? உன்னால பாய் ஆனவன் தானடா. அவன் இஸ்லாம் ஆனவன் தானடா. இஸ்லாம் ஆனவன். அவன் எதுவும் சாப்பிட்டு போறான், உனக்கு என்ன?
களவாணிப்பில். இன்னைக்கு பாருங்க எப்படி சட்டத்தை வச்சிருந்தா, அதாவது 1795ஆம் ஆண்டு அனைவரும் சொத்து வாங்கி கொள்வதற்கான உரிமையை கிறிஸ்தவ வெள்ளையர்களால் வழங்கப்பட்டது. இவன் சொல்றான் திருமாவும் சுபவியும் தான் ஜாதி கலருது, சொத்தை வச்சுக்கிற முடியாதா? எல்லாருக்கும் சொத்துன்றது எப்போ வந்துச்சு? 1773ஆம் ஆண்டு. இவன் சொல்ற கிறிஸ்தவன் வெள்ளைக்காரன் கொண்டு வர நம்ம சொத்து வச்சிருக்க முடியாது, தெரிஞ்சுக்க. 1804 பெண் சிசு கொலை தடுப்புக்கான அரசாணை கிறிஸ்துவ அரசால் வெளியிடப்பட்டது. 1813ஆம் ஆண்டு கொத்தடிமைகள் ஒழிப்பு சட்டம் கிறிஸ்துவ அரசால் கொண்டு வரப்பட்டது. சர்மா தானே நீ வச்சிருந்த ராஜா, அண்ணாமலை கொத்தடிமை, பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை, இன்னும் பிஜேபி பிற்படுத்தப்பட்டவர்களை கேட்கிறேன். இதைத்தான் கவர்னர் வந்து இந்த சட்டம் வரணும். மோடி அமித்ஷாவும் எது வரும் நினைக்கிறான்? இது கொண்டு வரும் நினைக்கிறான். நீங்க சொல்ற பொது சிவில் சட்டம், மனதுரிமை ஆட்சி, நாங்க ஏன் பிஜேபி எதுக்குறோம்னா இந்த சட்டம் ஒழிச்சிருக்கோம். வெள்ளைக்காரன் ஒழிச்சிருக்கான், ஆங்கிலன் ஒழித்தான், கிறிஸ்துவன் ஒழித்தான். அதனால நம்ம இன்னைக்கு பயன்படுறோம். அதான் இவன் தாங்க முடியாம திருமாவையும் சுபவி இன்னைக்கு பேசுறான். இந்த கிறுக்கு பெயர் காரைக்குடி கிறுக்கன் பைத்தியக்காரன் ராஜா. பார்ப்பன பெண்ணை கெடுத்த சூத்திரன். சூத்திரன் கொள்ள பேர் எங்கே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இருக்குவேன். நம்ம அகமுடியார், கல்லர், மரவர், செட்டியார் இருக்க பாருங்க, எல்லா பேரும் இவன் தான் சூத்திரன்டா. நீங்கள் தேடி தெரியாதீங்க சூத்திரன் எங்கேண்டு. பிஜேபி இருக்கிற திருட்டு பேர்களா ஒன்றையும் சேர்த்து உனக்காயும் சேர்த்து தான் பேசுகிறேன். சூத்திரன்டா பார்ப்பன பெண்ணை கெடுத்த சூத்திரன் கொல்லப்பட வேண்டும் என்ற பார்ப்பனர்களின் மனுசாஸ்திர சட்டம் 7/374 375. இது மனதுரிமை சட்டம். இந்த மனதுரிமை சட்டத்தை மோடி கொண்டு வரணும்னு சொல்றாரு. காரைக்குடி பாப்பா இங்க இருக்கிற கவர்னர் ரவி இந்த சட்டம் தான் வரணும்னு சொல்றான். கொண்டு வருமாப்பா பிஜேபி இருக்கு. நீங்க பிஜேபிக்காரந்து அதிகமாக கற்பழிப்பு கேஸில் போய்க்கிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். இதை ஒழிச்சிருக்கோம். பார்ப்பன பெண்ணை கெடுத்த சூத்திரன் கொல்லப்படும் என்று பார்ப்பனி மனதுரிமை சாஸ்திரம் கிறிஸ்துவ வெள்ளையர்களால் நீக்கப்பட்டதுரா. ஒரு பார்ப்பான் காம ஆசை தீர, பாப்பான யாருன்னு நினைக்க எங்க தேடாதீங்க, எச் ராஜா தான் பாப்பான். ஒரு பாப்பான் காம ஆசை தீர சூத்திர பெண்ணோடு உறவு கொள்ளலாம். தெரிஞ்சுக்க பிஜேபி இருக்கிற மாமாக்களா, நான் அப்படிதான் உங்களை சொல்லி, பிஜேபி கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. தமிழ்நாடு பிறந்தவன், தமிழ் தாய் தகவல் பிறந்தவன் பிஜேபி கட்சி இருக்கக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது. என்ன அந்த கட்சி தமிழுக்கு ஒன்று செஞ்சிருக்குன்னு சொல்லு, தமிழ்நாட்டு போராடி இருக்குன்னு சொல்லு, தமிழ் மொழிக்கு போராடி இருக்கு, கலாச்சாரத்தை பேணுகிற கட்சின்னு சொல்லு. இந்த சட்டம் தான் இருந்துச்சு. பாப்பா வந்து நம்ம யார் வீட்டு பிள்ளையும் காமாசை தீர பெண்ணோடு உறவு கொள்ளலாம். ஆனால் அதன் விளைவாக குழந்தை பிறந்து உயிரோடு இருந்து விட்டால் அது பிணம் போன்றதே ஆகுமா? இந்த சட்டம் வரணுமா? பிஜேபியில் இருக்கிறவங்களா இந்த மனுதிரும்ப சட்டத்தை எதிர்த்தான். இதை வெள்ளைக்காரன் ஒழிச்சான். அவன் சொல்றான் பாரு, ஒரு பாப்பான் காமாசை தீர சூத்திர பெண்ணோடு உறவு கொள்ளலாம், ஆனால் அதன் விளைவாக குழந்தை பிறந்து உயிரோடு இருந்து விட்டால் அது பிணம் போன்றதான். பார்ப்பனர்கள் மனுசாஸ்திர சட்டம் 10/178 ஆதாரத்துடன் பேசுறேன், தரவோட பேசுறேன். ஆட்டு புழுக்க அண்ணாமலை தரவோட பேசுறேன். மனுதிருமை சட்டத்தை கையில் வச்சு பேசுறேன். இந்த மனுசாஸ்திர சட்டத்தையும் கிறிஸ்தவ வெள்ளையர்களை நீக்கினார்கள். பார்ப்பான் தப்பு செய்தால் தண்டனை இல்லாமல் இருந்த நிலையில் பார்ப்பனர்கள் குற்றம் புரிந்தவராக இருப்பேன் அவர்களும் தண்டனை பெறுவதற்கான அரசாணை 1817ஆம் ஆண்டு கிறிஸ்துவ பிரிட்டிஷ் அரசால் கொண்டு வரப்பட்டது. அது வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன் களவாணி பெயர். சூத்திர பெண் திருமணம் முடிந்த அன்றே, சூத்திர பெண் எங்கேயும் தேடாரா? எல்லா ஜாதியும் பாப்பானை தவிர அனைவரும் சூத்திரான் அவன் சொல்லியிருக்கான். பார்ப்பானுக்கு பணிவிடைகள் செய்ய 7 நாட்கள் கோவிலில் இருக்க வேண்டும் என்ற கொடுமை கிறிஸ்துவ பிரிட்டிஷாரின் அரசாணையின் மூலம் 1819ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. நான் கவர்னர் ரவியை கேட்கிறேன், பிரிட்டிஷ்காரை வந்து எங்களை பிரிச்சான்னு சொல்றேன். நான் சர்மா காரைக்குடி திருட்டு போய் ராஜாவை கேட்கிறேன், எச் ராஜாவை. அது வரைக்கும் எப்படி இருந்துச்சு? பார்ப்பானுக்கு பணிவிடை செய்ய 7 நாட்கள் கோயில் இருக்க வேண்டும் சூத்திர பெண்கள் கல்யாணமாகி. கிறிஸ்துவ பிரிட்டிஷார் அரசாணை மூலம் இதை 1819 நீக்கியிருக்கோம். பார்ப்பான் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற நிலையில் இருந்த பார்ப்பன இனவெறி மனுசாஸ்திர சட்டத்தை 1835ஆம் ஆண்டு
கிறிஸ்துவரான லார்டு மெக்கலாவின் சீரிய முயற்சி விளைவாக சூத்திரனும் நம்மளும் கல்வி கற்கலாம் அரசாணை நமக்கு கடவுள் லார்டு மெக்காலே தான். அதைத்தான் கவர்னர் ரவி ஆத்திரப்படுறான். படிச்சுட்டான், சூத்திரன் படிச்சு டாக்டர் ஆயிட்டான், நீட்டை கொண்டு வந்து காலி பண்ணு, வீட்டு பிள்ளை மேற்கொண்டு படிக்கக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை இந்தியன்ற பேரில் கொண்டு படிக்கக்கூடாது மீண்டும். அதுக்கு மீறி இருந்தா காலேஜில் அறிவியல் கலைக்கல்லூரியில் சேர்ந்தா கீட்டு தேர்வு மூலமா வரக்கூடாது. பல தடைகளை பார்ப்பனர்கள் இந்த மனுதர்ம சட்டத்தின் மூலமாக கொண்டு வர்றான். 1835 நம்ம படிக்கிறதுக்கே சட்டம் வந்துச்சு. அவன் தான் எங்களுக்கு காட். யாரு எங்களுக்கு காட்? லார்டு மெக்காலே தாண்டா எங்களை படிக்க சொன்னவன். அதுக்கு பிறகு எங்க கலைவன் தந்தை பெரியார் காமராஜர். சூத்திரனுக்கு முதலில் பிறக்கின்ற ஆண் குழந்தையை கங்கா நதியில் தள்ளிவிட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற கங்காதானம், இதுக்கு பிறதாண்டா கங்காதானம். பிஜேபி இருக்க கொண்டு போய் குழந்தை விடு அங்கே. இனிமே பிஜேபி கட்சியில் இருக்கீங்கள, இந்த சட்டத்தை தான் கொண்டு வரதுக்கு பிஜேபி போராடுது. மனுரிமை சட்டத்தை தான் கொண்டு வர போராடுது. அதனால வீட்டில் முதல்ல குழந்தை பிறந்தா கங்கா நதியில தள்ளி விட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற இதுக்கு பேர் கங்காதானம். கங்காதானம் என்ற பயங்கரவாதம் 1835 கிறிஸ்துவ பிரிட்டிஷ் அரசனை மூலம் முடிவுக்கு வந்தது. அதான் தப்பிச்சுக்கிருக்கா. 1835 சூத்திரர்களும் நாற்காலியில் உட்காருவதற்கான அரசாணை நம்மளாம் இன்னைக்கு கவர்மெண்ட்ல போய் சேர்ல போட்டு உட்கார பிஜேபிக்கார நாய் உட்கார்றதுக்கு அரசாணை வாங்கி கொடுத்தது 1835 சூத்திரர்களும் நாற்காலில் உட்காருவதற்கான அரசாணை கிறிஸ்துவ வெள்ளைக்காரர்களால் கொண்டு வரப்பட்டது. 1868 கிறிஸ்துவ பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்ப்பன மனுசாஸ்திர சட்டத்தை முழுமையாக தடை செய்ய உத்தரவு பிறப்பிச்சது. இதெல்லாம் மீண்டும் மனதுரம வர வேண்டும் இந்த பிஜேபி கட்சியும் மோடி கட்சியும் இங்க ஆட்டு புழுக்கு அண்ணாமலை உழைக்கிறீங்க, விடவே மாட்டோம். எவ்வளவு பெரிய போராட்டம். முளை வரி கொடுமை தெரியுமா உனக்கு? சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரி போட்டாண்டா. இதே கவர்னர் ரவிக்கு பிடிக்கல, இப்ப வரி போடணுமா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், பிஜேபி காரனை கேட்கிறேன். இதை எடுத்தது வெள்ளக்காரன் கவர்னர் கிறிஸ்தவன். இந்த கவர்னருக்கு கவர்னர் ரவி வேண்டும்ன்றான். இதை நீ அவங்க கூட சேர்ந்து நீ அண்ணாமலை ஆட்டுப்புழுக்கு துரோகிய இந்த கட்சி எதுக்குடா? தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி எதுக்குடா? வெள்ளக்காரன் சீர்திருத்தம் கொண்டு வந்த அந்த சீர்திருத்தத்தை தமிழகத்தில் அமுல்படுத்தியது திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம். நாங்க சுயமரியாதையோட இருந்தான்றோம். முளை வரி கொடுமை, மீசை வரி. மீசை வச்சாலே வரி போட்டா சில பேர் மீசை வச்சு திறப்பாரு. பிஜேபி திற மீசை வச்சுட்டு மீசை பிஜேபி வச்சுக்கார எடுத்துறா மீசை வரி போட்டிருக்காண்டா. அதை எடுத்தது வெள்ளக்காரன்டா. நீ கூட மானம் கட்டணுமா? பிஜேபி மீசை வச்சிருக்க. மீசை வரி கொடுமை, துண்டு வரி கொடுமை, தங்கத்தாலி வரி கொடுமை. தங்கத்தாலியே கட்ட முடியாது. தெய்வ குற்ற நரவழி கொடுமை, பனைவரி கொடுமை. சைமன் பனைவரி கொடுமை சைமன் சீமான் என்னை ஒரு தடவை தேவையாம இப்படி சொல்லியிருக்காண்டா. அத்தனை தடவை உங்களை சொல்லியிருக்காண்டா. இத்தனை தடவை வெள்ளக்கார வராட்டினா நீங்க தேவையாமன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை உனக்கு வெக்கமா இல்ல? இந்த எச் ராஜா களவாணிப்புல பேரறிஞர் முட்டாப்பேல ஒவ்வொரு பிள்ளைக்கு தாண்டா முளை வரி கொடுமை, மீச வரி கொடுமை, துண்டு வரி கொடுமை. இதெல்லாம் வரணுமா? இது கொலைக்கிறியாடா நீ? நீ பனைவரி கொடுமை, உடன்கட்டேறுதல் என்ற பல பெண் வன்கொடுமைகளை நீக்கி சட்டம் இயற்றி பார்ப்பனர் அல்லாதோருக்கு கிறிஸ்துவ ஆங்கில அரசின் முயற்சியால் பிற்காலத்தில் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் இவை எல்லாம் தடை செய்யப்பட்டது. என்னை ஒரு தடவை சொல்லிட்டா எழுதி வச்சு சட்ட ரீதியாக போட்டுக்கானே பூரா. அங்கு ஆண்களுக்கு மீசை வரியும் உயர் சாதியினர் தவிர எல்லோரிடம் வசூலிக்கப்பட்டது. உயர் சாதியினர் யாரு? சைமணி உயர் சாதியினர் இருந்த எங்க வச்சிருந்தா? ஊருக்குள்ள எந்த இடத்துல குடியிருந்தார் உங்க தாத்தா முப்பாட்டன்? என் தாத்தா அயோத்தியாசர் பண்டிதர் மருது சோகரன் சொல்லாத ஓன் தாத்தே, உங்க அப்பனை பெத்த அப்பன், வாத்தால பெத்த அப்பன் ஊருக்குள்ள எங்க இருந்தான்னு சொல்ற. இதனால்தான் சாமி விவேகானந்தர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பின்னர் இந்தியாவை ஒரு சீர்திருத்தத்துக்கு கொண்டு வந்திருக்காரு விவேகானந்தரும் சொல்றார். இந்தியாவை மட்டும் கிறிஸ்துவர் பிரிட்டிஷ்காரங்க ஆளவில்லை என்றால் திராவிடர் தமிழர்களுக்கு கல்வி இல்லாமல் போயிருக்கும். அப்படி போயிருந்தால் ஜோதிராவ் பிளேவுக்கு கல்வி கிடைத்திருக்காது, இந்தியாவில் கல்வி இயக்கம் நடந்திருக்காது. அண்ணலின் தந்தை
ராம்ஜி அவர்களுக்கு கல்வியும் இராணுவ பணியும் கிடைத்திருக்காது அம்பேத்கருடைய அப்பாவுக்கே. இவையெல்லாம் இல்லாமல் இருந்தால் அம்பேத்கர் நம்ம கிடைச்சிருக்க மாட்டார். அம்பேத்கர் இல்லை என்றால் நாம் இல்லை. இதான் வரலாற்று பூர்வமான உண்மை. சூத்திர பஞ்சமனின் அடிமை சங்கிலியை உடைத்த பிரிட்டிஷாரினுடைய ஆட்சியிலிருந்து தான் சுயமரியாதை ஆரம்பிக்குது. இந்த சுயமரியாதையுடைய தொடர்ச்சி தான் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கம் இங்க இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் சாதிய இறுக்கத்தை, சாதிய கட்டமைப்பை இன்றைக்கு வரைக்கும் உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறோம். எச் ராஜா களவாணிப்பை எத்தனை ஆணவப்படுவா கண்டித்திருக்க. நான் சொன்னதெல்லாம் வரணுன்றதுக்காக போராடுற கட்சி நீ, அதுக்காக குரல் கொடுக்கிற நீ, அதற்காக இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி. மீண்டும் முளை வரி, மீண்டும் மீசை வரி, மீண்டும் தோல்ல துண்டு போட்ட வரி, இந்த கொடுமையெல்லாம் கொண்டு வரக்கு போராடுகின்ற மனுரிமை சட்டமான பாஜக கட்சியிலிருந்து கொண்டு எச் ராஜா பேசுவது கண்டிக்கத்தக்கது, ஏற்கத்தக்கதல்ல. நன்றி சார். நன்றி.